சார், நீங்க கேட்ட மாதிரி அந்த கலெக்டர் குதர்க்கமா கேள்வி கேட்டேன். அவங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுருவீங்கல்ல சார்? போட்டுருவோம். ஏண்டா, எவ்வளோ பெரிய ஆள் அவங்கள போய் அசால்ட்டா அவன் பேசிக்கிட்டு இருக்க. ஏய், நானே இன்னைக்கு வரைக்கும் அவங்கள எதிர்த்து பேசினது கிடையாதுடா. நீ கேள்வி கேட்குற. யோ, உனக்கு என்னையா பிரச்சனை? யாரையா நீ? நான் யாருங்கிறது ஊருக்கே தெரியும்டா. கேள்வி கேட்குற நீ. என்னையா அடிச்சுட்ட? ரத்தம் வருதுயா? இதெல்லாம் சாம்பிள் தான் ராஜா. நான் இன்னும் ஃபுல் ஃபார்முக்கு வரல. ஏண்டா, காசு கொடுத்தா நீ என்ன வேணா கேள்வி கேட்பிய? பேப்பர் ரிப்போர்ட்டர் தானே நீ? ஆமா சார். போய் பேப்பர்ல மேடம் மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை, மேடமோட மனசை கம்பேர் பண்ணும்போது இமயமலையே சின்னதுதான், அப்படி பாசிட்டிவா எழுதுற. மாவன இல்லன்னு வையேன் சார். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி எழுதிருக்கேன் சார். போ. டேய், அங்க பார். இந்த இடம்லாம் என் சம்பாத்தியத்தில் வாங்கின இடம். இங்கே ஒரு லேத்து கடையை போட்டு வேலையை ஆரம்பிப்போம். ஆளுங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன். தலை பெரிய ஆளுதான் தலை. நீ ஏன் தலை அவங்கள விட்டு விலைக்கு வாழ்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கடை போடுற பத்தியா? வலை ஆள் தலை. நீ அவங்கள உன் கண் பார்வையில இருக்குன்னு நினைக்கிற. நடத்து தலை, நடத்து. என்ன சொல்ற? இல்லத்துல ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லவ் சாப்டர் போயிருக்கும்ல, இதுக்கப்புறம் இது 2ஆம் பாகமா கூட இருக்கலாம்ல. அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எல்லாம் ஓகே, கண்ணு மட்டும்தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. சரி, அவன் வந்தானா? யாரு? வலிமா, நான் யாரை கேட்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்தா வீட்டுக்குள்ள விட்டீங்களா? வலிமா, உங்களை தான் கேக்குறேன். அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தானா? நீங்க அலோவ் பண்ணீங்களா? வாழ வேண்டிய வயசுல செவத்துல படமா தொங்கிக்கிட்டு இருக்க எங்க அக்கா. நிக்க நேரம் கூட இல்லாம உழைச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு ரூமை விட்டு வெளியே வர முடியாம இருக்காரு. வீட்டோட தலைப்புல ராகவன் மாமா குடிச்சிட்டு தன்னை தானே அழிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க. நீங்க அழாத நாள் உண்டா? கனி, அவ என்ன தப்பு பண்ணா? நாம எவ்வளவு பாசம் காட்டினாலும் பெத்த தாய் கூட இருக்கிற மாதிரி வருமா? இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அவரோட கோபம் தானே காரணம். அந்த கோபத்தினால நம்ம இழந்தது எல்லாமே போதும் வலிமா. இனி அவரோட நிழல் கூட இந்த வீட்டு பக்கம் படக்கூடாது. வலிமா, ஒருவேளை உங்க மருமகன் பாசம் உங்க கண்ணை மறைச்சிருச்சுன்னா? இல்ல, மறைக்காது. நல்லது வலிமா. கொடுத்தல பாத்திரா வெயிட்டா இருக்குது. சரி தல, மேல வை. பத்திரண்டா, கீழே போட்டுறாத. நான் பாத்துக்கிறேன்ல. பாத்திரா. சரி தல. இந்தா.
டயர்டா இருக்கு தல. இதுக்கே வாடா அடிச்சான தெரியுமா உள்ள விட. நான் ஒரு வேலை கூட செஞ்சது இல்ல தல. ஸோ இவனை வச்சு எப்படி காலந்தால போறேன்னு தெரியல. இந்த ரோடு எதுக்கு இங்க இருக்கா? நம்ம வீட்டு வாசல்ல இவனுக்கு என்ன வேலை? இந்தாடா இதுக்கு வெல்டிங் கிளாஸ் போடணும், எடுத்து வை. சரி கொடுத்தல. தல ஒரு டீ ஒன்று சொல்ல. வச்சுட்டு வாடா. ம். அண்ணா தம்பி. 2 டீ. சரிப்பா. இதோ வந்துட்டேன். கனி வரேன். ஒரே ஒரு வாட்டி தொட்டு பார்த்துப்பா. ஒரே ஒரு வாட்டிடா. என்னடா சொல்றா? மெதுவா வா. பாரா கண்மணி முத உன் கையால தான் குழந்தைக்கு தேனை தொட்டு வைக்கணும்னு சொல்லிருக்கா. குட்டி பாப்பா, ஓய் குட்டி பாப்பு, உன் சித்தப்பா உனக்கு தேனை தொட்டு வைக்கிறா, சாப்பிடு. யாரு முதல்ல குழந்தைக்கு தேனை தொட்டு வைக்கிறாங்களோ அவங்க குணம்தான் குழந்தைக்கு வரும்னு சொல்லுவாங்க. நீ அப்படியே உன் சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்க. புரிஞ்சுப்பா. சரி, உனக்கு நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. என்ன வள்ளி, நீ என்ன திட்டலையா? உன்னை என்னால திட்ட முடியாதுடா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் சித்தியும் சீக்கிரமாவே புரிஞ்சுப்பா. சாப்பிடு. கல் தோசை. ஆஹா. அடா 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 அடா. அது எப்படி தல இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்தாலும் இந்த ஹோட்டல்ல தான் சாப்பாடு நல்லா இருக்கும்னு கரெக்டா போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உள்ளுக்குள்ள ஒரு டைரியே இருக்கு. ஆ, இந்த ஏரியா மட்டும் இல்ல, ஆ. சென்னை முழுக்க எத்தனை மணிக்கு எந்த ஹோட்டல்ல எந்த சாப்பாடு டேஸ்டா இருக்கும்னு ஃபுல் டேட்டாவே வச்சிருக்கேன். ஓ, பெரிய ஜீனியஸ் தல நீ. அந்த டைரிய எனக்கு கொஞ்சம் தெரியா? எதுக்கு சார்? அது இல்ல தல, டெய்லி ஹோட்டலுக்கு போய் சாம்பிள் வாங்கி பார்த்து சாப்பிட்டு வந்துட்டா எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம்ல. வேண்டா, இது லேத்து பட்டம் நடத்துற மாதிரி தெரியல, சோத்து பட்டம் நடத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. உழைச்சு 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாடுறா, அதுக்கப்புறம் செலவு பண்ணிக்கலாம். பட்டறை எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்பியா? தல அதுவும் பண்ணலாம் தல. இவ்வளவு நாளா ஜெயில சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு தல. இப்ப இந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகுதான் நாக்குக்கே உசுறு வந்திருக்குன்னா பாத்துக்கோயேன். சரி சாப்பிடு. நீ சாப்பிட்டு தல, சட்னி எடுத்துக்கவா? ம்.